அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஒவ்வொரு மனுஷனும் ஒருத்தன் அடையாளம் காட்டுறதுக்காக போட்டுக்கிற விஷயந்தான் மேலே போடுறது. ஆனால் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தேடணும். இறைவன்ற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் இறைவன் இருக்கிறான். அதை வெளியே புறத்தில் தேடுறதால ஒரு பயனும் கிடையாது. அது ஒரு மனசாந்தி அவ்வளோதான் கிடைக்குமே தவிர அதனுடைய இறைவனுடைய முழு பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாது, அறியவும் முடியாது. ஆனால் அகத்தில் தேடினீங்கன்னா இறைவனை மனசாந்தியும் கிடைக்கும், மன அமைதியும் கிடைக்கும், இறைவனுடைய காட்சியும் கிடைக்கும். இதுக்காக தான் இவ்வளோ ஆசிரமங்கள் கட்டி இவ்வளோ வருஷமாகவும் இவ்வளோ உபதேசங்கள் கொடுத்து இவ்வளோ பேரை உருவாக்கிக்கின்னு இருக்கிறோம். காரணம் என்னன்னா உண்மையை உணரணும். எந்த மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கிறது இயற்கை கிடையாது. ஜாதின்றது மனுஷன் வச்சுக்கிறது இயற்கை கிடையாது. ஆனால் கடவுள்ன்றது இயற்கை, தன்னுடைய ஆன்மான்றது இயற்கை. இதை அறியறது தான் கடவுளுடைய வழிபாடை தவிர மதத்தில் சுற்றுறதோ இல்லை தொண்டுகள் செய்யறதுனால ஒரு கடவுளை அறியவே முடியாது. கடவுளை அறியணும்னா நீ முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உன்னையே தெரியாத அட்ரஸாக கொடுத்துக்கிறாரு கடவுள், நான் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் வந்து பாருங்கன்னு. இது மன ஆதங்கத்தில் இந்த கோயிலுக்கு போகிறது அந்த கோயிலுக்கு போகிறது இப்படி போயின்னுக்கிறீங்க. ஆனால் உண்மையான இறைவனை அடையணும்னு மனசில் அந்த ஏக்கம் இருந்ததுன்னா எல்லாருமே வந்து தனக்குள்ள தான் யார், கண்ணா மூக்கா தலையா வாயா உடம்பா எது நான் சொல்லிடுறோமே, எது நான், அந்த நான்ன்றதை நம்ம தேடணும். அப்படின்னு தேடும்போது தான் கடவுள்ன்றதை அறியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால தான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன், இவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். இதையெல்லாம் கேட்டு உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை. அது போன மாதம் நிறைய பேர் நம்ம ஆசிரமத்தில் பூநூல் போட்டிருந்தாங்க. இந்த பூநூல் போட்டுக்கிறதாலையோ உத்ராட்சம் போட்டுக்கிறதாலையோ ஒரு பயணங்க இது அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு தான் அடையாளமாக இருக்குமே தவிர நிஜத்தில் காட்ட முடியாது. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், ஒரு பாடலில் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். பருத்தி நூல் முறிக்க விட்டு பஞ்சி ஓதும் மாந்தரே, துரித்து நூல் முறிக்க விட்டு துன்பம் நீக்க வல்லாரேன்னு. மேலே போட்டுக்கிற நூல் வந்து ஒரு அடையாளம், உள்ளே இருக்கிற உயிர் இப்படி இருக்குது, தொடர்ச்சியாக இருக்குது. ஆரம்னுவாங்க. பூக்கடியில் போனீங்கன்னா மாலைன்னா தனித்தனியாக இருக்கும், ஆரம்னா ரவுண்டாக இருக்கும். அந்த ஆரம் மாதிரி இருக்கிறது தான் பூநூல். பூநூலினுடைய அடையாளம் என்ன, உயிர் தொடர்ச்சியாக இருக்குது, விட்டு போச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோம். அதனால் இந்த மேலே பஞ்சில் செய்த நூலை போட்டுன்னு தெரியறதால ஒரு பயணம் இல்லை, இது அடையாளம்தான். ஆனால் உள்ளே இருக்கிற நூலை முறுக்கி விடுங்க, அது உங்கள் துன்பத்தெல்லாம் நீக்கிடும், உங்களுக்கு காவலாகவும் இருக்கும், மோட்சத்துக்கு வழியும் வகுக்கும் தான் இவ்வளோ வீடியோவிலையும் சொல்லின்னு இருக்கிறேன். இதை பின்பற்றி நடந்தால் பரவாயில்ல. எந்த வேஷத்தாலையும் இறைவனை அடையவே முடியாது, எந்த மதத்தாலையும் இறைவனை அடையவே முடியாது. உன் மனசாலையும் உனக்குள்ளேயே நீ தேடினா தான் இறைவனை அடைய முடியுமே தவிர ஜாதியோ மதத்தாலேயோ கடவுளை அறியவே முடியாது. ஜாதி மதம்ன்றது தனக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும், தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக ஜாதிகளை வளர்த்துக்கின்னு மதங்களை வளர்த்துங்கிறான். மதத்தை கும்பிட்றவனுக்கு கடவுள் கிடையாது, கடவுளை கும்பிட்றவனுக்கு மதம் கிடையாது. அதனால் கடவுளை தேடுற, உண்மையாக கடவுளை தேடுறவனுக்கு ஜாதி மதம் கடந்து நிற்கினான்னா அவனுக்கு மட்டும்தான் கடவுள். ஜாதி மதத்துக்குள்ளே நிற்கிறவனுக்கு கடவுள் கிடையாது, அது ஒரு பக்தி வழிபாடு, அவ்வளோதான். அதனால் கடவுளை உண்மையாக தேடணுன்னு மனசு இருக்கிறவன் ஜாதி மதத்தை மறந்துடுங்க, தான் யாருன்னு தேடுங்க. தேடினீங்கன்னா இறைவன் யாருன்னு கண்டுபிடிப்பீங்க. அதனால தான் இவ்வளோ பேசினுக்கிறேன். இதை பின்பற்றி வரவங்க வாங்க. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, பிரம்மா முகத்தில் நம்ம எதுக்கு பிரம்மா முகத்தில் எழுந்துக்கணும்னு சொல்கிறாங்க, அது ஒரு கேள்வி ஐயா. நான் எழுதுறேன். உச்சி வெயிலில் போய்க்கிறீங்களா? இல்லை ஐயா. ஏன் போல? பிரம்ம முகத்தில் வெடிக்காலாம் 3 மணி. உச்சி வெயிலில் போனீங்களா? உச்சி வெயிலில் சுற்றுறா ஐயா. நான் என்ன ஆகும்? என்ன ஆகும்னா அதை தான் தெரியல ஐயா. இல்லைம்மா, உச்சி வெயிலில் போனால் என்னம்மா ஆகும்? ஒன்றும் ஆகாதா? என்ன ஆகும் சார், நாங்கள் ஏதோ ஒன்று ஆகும். ஒன்று ஊருக்கு போய் சேருவா, இல்லை ரோட்ல ஊந்தாலும் வெடிக்காலம் 5 மணிக்கு 12 மணி வரையும் வேலை சார் எங்களுக்கு. இதாம்மா சொல்கிறேன். அப்போ ஏன் இடம் அந்த நேரங்காலம் பார்த்து ஒரு விஷயமும் ஏன் செய்யணும்னா, நமக்கு சக்தி இருக்குதோ இல்லையோ இந்த உலகத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. அது சில நேரங்களில்
நமக்கு சாதகமான சூழ்நிலையை கொண்டு வருது. ஆமாம். சரிங்களா? இயற்கையிலேயே மற்ற நேரங்களோட அந்த அதிகாலை போது பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு காத்துலேயே ஒரு அமைதி இருக்குது. ஆமாம். நீ அமைதி நோக்கி போகிறவன் நமக்கு சாதகமாக இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்திக்கினான்னா அவன் போகிற பாதையில் பயணம் சீக்கிரமாக போகும். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஒரே கலக்கலன்னு இருக்கும்போது வீட்டில் சமையல் செய்யும்போது தான் நான் பண்ணுவேன். அப்படின்னா இங்கே வெளிக்கு கேட்குதோ இல்லையோ அங்கே கேட்டுக்கினே இருக்கும். அப்போது எதையுமே சாதகமாக பயன்படுத்துனதுக்காக பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இயற்கையை பிரிக்கிறாங்க. மனுஷனுக்கு எந்த நேரத்தில் எதை செஞ்சால் கரெக்டாக இருக்கணும்னால தான். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம திருப்பூரில் ஒரு விஷயத்துக்கு போனோம். கண்டியன் கோயிலில் ஐயாவுக்கு முதல்ல அங்கே செலவு வச்சாங்க. அந்த கோயிலில் அகத்தியர் கோயில் கட்டிக்கிறாங்க. அங்கே வந்து முதல்ல ஐயாவுக்கு செலவு வச்சாங்க. அங்கே போகும்போது முன்னாலே போயிட்டோம். முன்னால் போனால் அங்கே ஒரு மலை, அந்த மலை மேலே முருகன் கோயில். அந்த முருகன் கோயிலுக்கு அழகு மலையோ என்ன ஒரு பேர். சரி, மலைக்கு நாம் போயிட்டு தான் வருவோம் அப்படின்னு என்ன பண்ணால் நாங்கள் போனதே ஒரு 7 மணி இருக்கும். கடகடன்னு ஏறுறோம். ஐயர் கோயிலை கூப்பிட்டாரு. கட்சியில் முருகனை பார்க்கல. சரி, இறங்கி வந்தால் நைட்டு 8 மணிக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, 2 பக்கமும் ஐயருங்க உக்காயின்னு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க. இது நம்ம ஊர்லலாம் விடியகாலில் பண்ணுவாங்க. இவங்கன்னா வேற ஏதோ கும்பிட்ற மாதிரி மிட் நைட்டில் உட்காந்துக்கிறாங்களே அப்படின்னு போய் பார்த்தா அப்போ சொல்கிறாங்க, இங்கே வந்து விடியகாலில் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் கல்யாணத்தை முடிச்சுடுவாங்க. முடிச்சுட்டு 6 மணி கூட இங்கே ஒரு தலை கூட இருக்காது. எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க ஊருக்கு போடுவாங்க. சத்திரமே காலியாகிடும். 6 மணிக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி போக முடியாது. இந்த மாதிரி தான் கல்யாணம்லாம் நடந்துருந்தது. இது என்ன பண்ணாங்க, படிப்படியாக நம்ம குடும்பங்கள் வளர வளர ஊரை விட்டு ஊருக்கு போக போக அங்கேருந்து என்ன பண்ணாங்க, அந்த 4:30லேருந்து 6க்குள்ளே ஒரு பண்ணுப்பா. அது இயற்கையான ஒரு நேரம். அங்கே எந்த நேரத்தையும் பார்க்க வேணாம், நீ செயலை செஞ்சால் போதும். ஏன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் இந்த உலகம் விழிக்குது. அப்போ தான் நேரங்காலம்லாம் செயல்படும். இந்த கிரகம் நவக்கோளம் எப்படி சுற்றி வருதுன்னா சூரியன்ற ஒன்றை வச்சு தான் சுற்றி வருது. அதோட ஈர்ப்பை வச்சு தான் அது பேலன்ஸ்டாக போயினுக்குது. அப்போது உலகம் எப்படி விழிச்சு அது சுற்றி வருதோ அந்த மாதிரி இங்கே சூரியனை உதிச்சதுக்கப்புறம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் உதயமாயிடும். அதுக்கு முன்னுக்கிற அந்த பருவ காலத்தை நாம் முறையாக பயன்படுத்திக்கணும்னா கல்யாணமாக இருந்தாலும் பாடமாக இருந்தாலும் சிறப்பாக வரும். அதுக்கு தான் அது பிரம்ம முகூர்த்தம். ஏன்னா அது பிரம்மனோட ஆசீர்வாதம். ஏன்னா நீயும் பிரம்மமாக ஆகணும். அந்த நோக்கமாக இருந்ததுன்னா அந்த நேரத்தை பயன்படுத்திக்கின்னு நாமளும் அந்த 4:00லேருந்து 6க்குள்ளே பாடத்தை முடிச்சிடணும். முடிஞ்சால் 4:03க்குள்ளே முடிச்சிடலாம். ஏந்து பாடம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அந்த மாதிரி எவ்வளோ பேர் பண்ணுறோன்னு தெரியல. இல்லை ஐயா, ஐயாண்ட வந்து பேர் உபதேசத்து பேர் பொய் சொல்லக்கூடாது. 3 மணிக்கு நாங்கள் 5 மணிக்கு வேலைக்கு போனால் நாங்கள் தூய்மை பணியாளர் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். சூப்பர். அது 12 மணி ஆகிடும், 11 மணி ஆகிடும். ஆனால் 3 மணிக்கு தூக்கம் தெரிஞ்சுது. ஏந்து வலுக்கு ஏற்றிட்டு தியானம் பண்ணும்போது எதுவுமே தெரியல. கை வெளியே ரொம்ப சந்தோஷம். எதுவுமே கிடையாது ஐயா. நல்லா பண்ணுங்க பாடம் பண்ணுறான். அது வேற. இது இங்கே சிவன் வந்து தண்ணிலே இருக்கிறாரு 6 மாசம்னா அது எப்படி ஐயா? தண்ணியில் இல்லாத இருக்கிறாரு. எந்த ஊர்ல மாறுறாரு? வெங்கல்ல. நான் தான் சொன்னேன். அவரு அந்த மாதிரி வச்சிட்டீங்க. இல்ல சார், அவரு வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் தண்ணி உள்ளே தான் இருக்கிறாரு. ஏன்னு கேட்க முடியுமா? இல்ல, அதுதான் தெரிஞ்சுக்கலான்னு. அதுதான்மா, ஒரு நோக்கத்துக்காக ஒரு விஷயம் பண்றாங்க. புரியுதுங்களா? இந்த சாமியை நான் இப்படிதான் உருவாக்க போறேன், அதுக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுதான் ஆகம விதின்னுவாங்க. இதை நீ இப்படிதான் பண்ண போறேன்னா அந்த ஆகம விதிக்கு பொருந்தின மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணது தான் தண்ணிக்கு வெளியே ஒரு 6 மாதம், தண்ணி உள்ளே ஒரு 6 மாதம்ன்றதெல்லாம். ஒரு சில குளத்தில் தண்ணி உள்ளே தான் இருப்பாங்க. தண்ணி எப்போ வடிஞ்ச இப்போ இதுக்கு போனோம்னா என்ன பண்ணும், அத்திக்குளம் அத்திவரதர் என்ன பண்ணுவார்? அத்திவரதர் என்ன பண்ணுவார்மா? தண்ணியில் இது போயிட்டாரு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வருவார்? ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது. அது ஏன்னு சொல்ல முடியாது. அதை முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ண போகிறேன், அதை எப்படி பண்ணணும்னு முதல்ல முடிவு ஆகிடும். அதை பண்ணிட்டாங்க. வழிமுறை போகிறவங்களும் அது தேவையில்லை. ஏன் பண்ணாங்கன்னு போகிறத விட தெய்வம் இருக்குது, அது உண்மை. அதை நான் அடையணும், அதுன்னு போகணும். அதுதான். இப்போ இன்னும் ஒரு 2 மாசத்துல அவர் வெளியில வந்துருவாரு. அதான் என்ன சொல்றாங்கன்னா 6 மாசம் உள்ள இருப்பாரு, 6 மாசம் வெளியே இருப்பாரு. சரி, அது ஒண்ணு. எனக்கு வந்து ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த துரோகத்தை நான் ஏத்துக்கினேன். சரி, அவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு அவங்க கெட்டு நொந்து வெளியில போயிட்டாங்க. அதுக்கு என்ன பரிகாரம்? எனக்கு கஷ்டமா, என்ன துரோகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே அந்த வீட்டுல இல்லை. அதுக்கு என்ன பரிகாரம்? எனக்கு கஷ்டமா இருக்குது சார். என்னால எதுவுமே ஆகக்கூடாது. அது என்ன கெடுக்க இல்ல சார்.
அவன் பக்கத்தில் கல்யாணம் ஆகி அந்த குழந்தையும் இல்லை, அந்த பொண்ணும் இல்லை, அவங்க வீட்டுக்காரையும் இறந்துட்டாரு, இன்னொரு பிள்ளையும் இல்லை. ஒரு வீடு பாயாஞ்சு போகுதுன்னா அது எப்படி சார்? எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அந்த துரோகத்தை நான் மன்னிச்சுக்கினேன் நான். அதுக்கு அவங்க வந்து அந்த குடும்பத்தில் இருக்கணும்னு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஐயா கிட்ட கூட. அது எப்படி ஐயா? அது நல்லதா கெட்டதா? இப்போ எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணல. அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க, அந்த வீடு பாயாஞ்சே இருக்கு. எப்படி ஐயா? நல்லதா கெட்டதா? அவங்க மனசு நல்ல மனசா இல்லை என் மனசு எப்படி புரியல ஐயா. இது அதான் சொன்னேன், ஆரம்பத்திலே அதான் சொன்னேன். நீங்க சொன்னீங்க உலகத்துல நல்லது இல்லை கெட்டது இல்லைம்மா. ஆமா ஐயா, நீங்க சொன்னீங்க. யார் எதை செஞ்சாலும் அதை அவங்கவுங்க தான் சாப்பிட்டாகணும். ஆமா, நீ பழமா விதைச்சி போனா பழம் சாப்பிட்றது ருசியா இருக்கும். ஆமா. நீ போட்டதெல்லாம் முள்ளா போட்டு போயிட்டே குத்துதேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க அதுக்காக வேதனை படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை விட மோசமான நிலையில எவ்வளோ பேர் இருக்கிறான். காலம் இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன். ஐயா சொல்லுவாரு, டே இந்த பக்கம் ஒருத்தன் உட்காரான், அந்த பக்கத்தில் தோளில் உட்காந்துக்கிறான். ஒருத்தன் நல்லவன், நீ செஞ்ச நல்லவத்தெல்லாம் நோட் பண்ணிக்கிறான். ஒருத்தன் கெட்டவன், நீ செஞ்ச எதெல்லாம் கெட்டதுன்னு நோட் பண்ணினேக்கிறான். ஆமா ஐயா, புரியுதுங்களா? ஆமா ஐயா. காலம் வரும்போதே நல்லதும் கெட்டதும் நம்ம வாழ்க்கையில் நடந்தே ஆகும். ஆமா ஐயா. எனக்கு அதெல்லாம் வேணான்னா உங்க வேலையை பார்த்து நீங்க போயிடுங்க. இதை பார்த்து வருத்தப்படுறதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஐயாவா தான் சொல்றாரு, உனக்கு துரோகம் பண்ணாங்கல்ல அவங்கள விட்டு வழங்கு, அவங்கள பற்றி நினைக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது அவங்க செஞ்சதுக்கான பலனை அவங்க தான் அனுபவிக்க முடியும். இதை யாரும் மாற்ற முடியாது. இதுக்கு நீங்களும் கூலி கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனால வேதனைப்படுறதை விட்டுட்டு முடிஞ்சா அவங்களுக்காக இறைவன்ட்ட வேண்டிங்க. அதுதான் ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன். அது ஒண்ணுதான் உங்களால முடியும். அதை செய்யுங்க. கஷ்டப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆமா, தியானம் பண்ணும்போது ஃபுல்லா உடம்பு இது எல்லாமே நம்மளுக்கு சூழ்நிலை இல்லாத அந்த அளவுக்கு ஐயாவோட ஞாபகத்திலே இருக்குது. இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வழுக்கு இது அப்பாவுக்கு நேற்று தைப்பூசம் ஏற்று வழுக்கு ஏற்றிட்டு உள்ளே போய் திரும்பத்துக்குள்ளேயும் தீபம் இப்படி வந்து இப்படி போகுது ஐயா. அப்பா படத்தானே தான் வச்சு ஏற்றுறேன். எனக்கு நான் இப்படி திரும்பும் போது அந்த தீபம் இப்படி வந்து இப்படி கிராஸ் ஆன மாதிரி அந்த நான் வெளியே போயிட்டு ரொம்ப நாளைக்கு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுறேன். ஆனால் பிரம்ம முகத்தில் தான் ஏந்துட்டேன். அது எப்படி ஐயா? எனக்கு ஐயா கூட இருக்கிற மாதிரியே தான் இருக்குது இப்போ எனக்கு. அது எப்படின்றது அந்த ஒரு வார்த்தை கேட்கணுன்னு தான் வந்தேன். அந்த ஒளி எனக்கு காட்டுது. ஆனால் அவரை நினச்சதுன்னா நான் நினச்சின்னு போனால் எல்லாத்துலேயும் நான் வெற்றி அடைகிறேன். ஆனால் நான் தர்மம் பண்ணுறேன். எனக்கு இவரோட ஆசீர்வாதம் தான். அது சந்தோஷம். இதை மைக்கில் சொல்ல வேணாம், சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் தனியாக கேளுங்க. உங்களுக்கு ஆமாம் போதும் ஐயா, இது போதும். இதுதான் சொல்ல வந்தேன். சரி, ரொம்ப நன்றி. நல்லதுமா நல்லதுமா. ஆத்மா வச்சிருக்கேன்.